தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய மாதம் என்றால் இது ஏப்ரல் மாதமாக எடுத்துக்கொள்ளலாம். பிரிவினை என்பது கிடையாது. தாயாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலக போகுது சுவாமி. தாயாரிடம் இருந்து வந்த கருத்து கண்டிப்பாக விலகும். தாயாரின் சொத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கும் போது தாயார் அந்த தாய் சார்ந்த விஷயங்களில் நம்மளுக்கு எல்லாமே கவனங்கள் அவங்க ஈர்க்கப்படும் சுவாமி. தாயாரின் கருத்து வேறுபாடில் இருந்தாங்க பாருங்க, அவங்க சொந்தங்கள்லாம் நம்மளுக்கு நல்ல விதமாக பாராட்டக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் எல்லா ராசியை விட தனுசு ராசிக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க தான் போகுது. பிஃபோர் ஆஃப்டர் த பிரேக்குன்னு சொல்கிறோம் இல்லை, நம்மளுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் இது. கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம். வேறு எதனா ஒரு ப்ரொமோஷன் கண்டிப்பாக உங்களுடைய இடமாற்றம் கண்டிப்பாக கொடுப்பாங்க ஐயா. தொழிலில் ஏற்பட்டது உடலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் பிணிகள் தீர்க்கக்கூடிய காலம். பிள்ளைகள் ஆகட்டும், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், வீட்டில் செலவீனங்கள் எதனா வாங்காமல் இருந்தால், வீட்டு தேவைக்கு நம்ம எதனா வாங்காமல் இருந்தால் இந்த முறை கண்டிப்பாக செலவீனங்கள் செய்து வாங்க தான் போகிறோம். தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது ஏப்ரல் மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே, மனிதன் எவ்வளவு தளர்வு ஏற்பட்டாலும் அந்த தளர்விலிருந்து நீக்கி எப்பொழுதும் ஒரே சிந்தனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் எனது தனுசு ராசி நேயர்களே, இந்த 1/4/2024 முதல் 30/4/2024 வரைக்கும் உங்களுக்கு நன்மை நடைபெறுமா? நன்மை நடைபெறும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் விலகுமா? கண்டிப்பாக விலகும். என்னால் மற்றவங்களுக்கு சொல்கிற மாதிரி உங்களுக்கு சொல்ல முடியல. ஏன்னா அந்த 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இப்போ தான் 3ஆம் இடத்தில் விரைச்சனி என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் விட்டுட்டு 3ஆம் இடத்துக்கு சென்று விட்டார். அதோட செவ்வாய் பகவானுடைய சேர்க்கை இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்குது. நம்ம 12ஆம் அதிபதி அல்லவா, அவர் ஏதோ 6ஆம் அதிபதியாகவும் 5ஆம் அதிபதியாகவும் வரார் ஐயா. நம்மளுக்கு இது சுக்கிர பகவானும் சேர்க்கை பெற்றிருக்கார். அதாவது 6ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் சனி பகவானோட சேர்க்கை பெற்றிருந்தார். அவை எல்லாம் மனதுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தும் விலகப்போகுது. இந்த 3 என்பது தடை 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 இவை தான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா தடைகளும் விலகி இப்பொழுது ஒவ்வொரு கிரகமாக வெளியே வரப்போகுது. நம்மளுக்கு குரு பகவானும் நல்ல இடத்துல அமரப்போகிறார் சுவாமி, பயப்படாதீங்க. இது வரைக்கும் 1 2 3 4 5ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த பகவான் இப்பொழுது 6ஆம் இடத்துக்கு செல்லப் போகிறார். நம்மளுக்கு இது வரைக்கும் தனவரவு என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இந்த மாதமே ஆக்டிவேட் ஆகிட்டுருக்கோம். அந்த மாதங்கள் அடுத்த மாதம் குரு பெயர்ச்சி என்பதை விட இந்த மாதமே கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வருகின்ற காலங்கள் அனைத்தும் பெரிய முன்னேற்றம் என்பது தான் சொல்லலாம். ஒரே வார்த்தை, தனுசு ராசிக்கு இனிமேல் பெரிய முன்னேற்றம். வேலை இழப்புகள் ஏதேனும் ஏற்பட்டிருந்தாலோ, கணவன் மனைவிக்குள் கருத்து வழிபாடு, டைவர்ஸ்லாம் ஆயிரவங்களும் இவங்களுக்கு ஒரு புதிய மாற்றம். திருமண தடை என்பது விலகப்போகுது சுவாமி. மெயினான விஷயம் அந்த திருமண பாக்கியம், 2வது திருமணத்துக்கு வாய்ப்புகள் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரிய ஒரு வாய்ப்பையா. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய முன்னேற்றம் தரக்கூடிய மாதம் என்றால் இது ஏப்ரல் மாதமாக எடுத்துக்கொள்ளலாம். பிரிவினை என்பது கிடையாது. தாயாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலக போகுது சுவாமி. தாயாரிடம் இருந்து வந்த கருத்து கண்டிப்பாக விலகும். தாயாரின் சொத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கும் போது தாயார் அந்த தாய் சார்ந்த விஷயங்களில் நம்மளுக்கு எல்லாமே கவனங்கள் அவங்க ஈர்க்கப்படும் சுவாமி. தாயாரின் கருத்து வேறுபாடில் இருந்தாங்க பாருங்க, அவங்க சொந்தங்கள்லாம் நம்மளுக்கு நல்ல விதமாக பாராட்டக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும். தாயாரின் பாராட்டெல்லாம் நம்மளுக்கு கிடைக்க போகுது சாமி. இனிமேல் பிரிவினை என்பது நம்மளுக்கு கிடையாது. செல்வங்கள் சேரக்கூடிய காலம். இனிமேல் செல்வங்கள் கண்டிப்பாக பிள்ளைகள் வழி வந்த கல்விகள்லாம் தடையெல்லாம் விலக போதுங்க. அதாவது பிள்ளைகளால் கல்விகள் தடைகள் ஏற்பட்டதல்லவா, அதெல்லாம் தடையெல்லாம் ஒன்று ஒன்றா நம்மளுக்கு விழுந்து போகுது ஐயா. அவங்களுக்கு திருமண பாக்கியங்கள் ஏற்படக்கூடிய காலம், அந்த செல்வங்கள் சேரக்கூடிய காலத்தில் நாம் செய்ய போகிறோம். இந்த மாதம் அதுக்கான அக்ரிமெண்ட்டோ அல்லது நம்மளுக்கு நிச்சயதார்த்தம் என்று சொல்கிற மாதிரி நம்மளுக்கு அமைப்பு, அந்த வீடு வாசு போக்குவரத்துலாம் சில பேருக்கு எல்லாருக்கும் இப்பொழுது அமைந்துவிடும். நல்ல ஒரு முன்னேற்றம் என்று தான் சொல்லலாம். 2ஆம் இடத்தில் அந்த 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அவர் 2ஆம் இடம் 3ஆம் இடத்துக்கு சென்றதாலேயும் நல்ல ஒரு இடத்தில் அமர்ந்திருப்பதும் சனி செவ்வாய் சேர்க்கை என்பது பூமி பாக்கியம். வீடு கட்டாதவங்க தனுசு ராசிகாரங்களுக்கு இது ஒரு புண்ணிய நல்ல ஒரு மாதம் என்று தான் எடுத்துக்கிறேன். இந்த மாதம் நம்மளுக்கு பெரிய முன்னேற்றத்தையோ அல்லது வீடு வாசல் வாங்கக்கூடிய பாக்கியம், அந்த வண்டி வாகன சேர்க்கை வரக்கூடிய காலம், இதெல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சுவாமி. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இனிமேல் பெரிய முன்னேற்றம் தான் சொல்லலாம். பின்தங்கி போகக்கூடிய காலம் இல்லை. கடன் பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் அதிலிருந்து வெளியே வந்துடுவோம் சுவாமி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வரத்துக்கூட வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். நோய் நொடிகள் விலகிறதுக்கு இது ஒரு அருமையான மாதம் ஐயா. சுகம் என்று சொல்லக்கூடிய அமைப்புதல் ராகு பகவான் அமர்ந்திருப்பதே அது ஒரு பெரிய தொந்தரவு. சின்னதாக மன இழப்பு, அதாவது தாயாருக்கும் நம்மளுக்கும் கருத்து வேறுபாடு கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் இப்போ விலக போகுது சுவாமி. சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய வீடு கட்டக்கூடிய பாக்கியம், அந்த ஓமர்தம் பண்ணி இல்லைன்னா வீடாவது வாங்கிடுவோம். கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும் சுவாமி.
இந்த டெம்பரவரியாக மாத கிரகங்கள் கொடுக்கக்கூடிய கிரகம் அமைப்பும் பெரிய அளவுக்கு கொடுக்கும் ஐயா, மின்னோட்டத்தையும் கொடுக்கும். அதாவது மாற்றி அமைக்கும் என்று சொல்கிறோமில்ல, அந்த டர்ன் அவுட்டும் நம்மளுக்கு கிடைக்கும் ஐயா. இனிமேல் பின்தங்கி போகக்கூடிய காலம் இல்லை. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் பின்தங்கி போக தேவையில்லை சுவாமி. தனுசு ராசி பொறுத்த வரைக்கும் தொழில் முன்னேற்றம், வேலை அபலு இதையெல்லாம் குறைஞ்சிடும் ஐயா. ப்ரொமோஷன் எதிர்பார்க்கக்கூடிய காலம் என்றால் இந்த காலம், இந்த மாதமாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் ஐயா. ஒரு நல்ல ஒரு என்ன சொல்லலாம், ஒரு அதிகாரிகளுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்போடு நம்மளுக்கு ஒரு அமௌண்ட்டு கிடைக்க போகுது. இல்லை வெளியூரில் நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக உண்டு. இது கண்டிப்பாக நம்மளுக்கு கொடுப்பான். இந்த அரசு உத்தியோகமாக செய்கிறவங்களாகட்டும் யாராக இருப்பினும் இந்த மாதம் நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபரோ அல்லது நல்ல மதிப்பீடு செய்யக்கூடிய நம்ம அலுவலகத்தில் பெரிய ப்ரொமோஷனோ எதனா ஒன்று கண்டிப்பாக இடமாற்றம் உண்டு. வீடு அமைப்பு கண்டிப்பாக இடமாற்றம் கண்டிப்பாக தரக்கூடிய காலம் இந்த காலம். வீட்டில் நம்மளால் இருக்க முடியல சுவாமி, ரொம்ப அப்படியே இறுக்கமாகவே இருக்குதுன்னா அந்த வீட்டை மாற்றுங்க. வீட்டை மாற்றிட்டு வேறு வீட்டுக்கு குடியேறுங்க. நல்ல முன்னேற்றத்தை காணலாம். உடலில் ஏற்பட்ட பிணிகள் தீரும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சித்திரை மாதமே, இந்த ஏப்ரல் மாதமே உங்களுக்கு 14ஆம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். பிள்ளைகளாகட்டும், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்களாகட்டும், எல்லாருக்கும் இது ஒரு பெரிய முன்னேற்றம். தனுசு ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பெரிய படைப்பு என்று தான் சொல்லலாம். இந்த மாதமே சரியாக ஒரு செல்வங்கள் சேரக்கூடிய காலம்தான் சுவாமி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பயப்படுற விஷயமே கிடையாது. பூர்வ புண்ணியாதிபதி நம்மளுக்கு முச்சம் பெறுவதால் பெரியவர்கள் மீது மட்டும் கவனம் தேவை. நம்ம மூதாதையர் தந்தைய ஸ்தானத்தில் நம்ம வலுவாக பார்த்துக்கணும். அவங்களுடைய உடல் அமைப்பில் கொஞ்சம் சற்று கவனங்கள் தேவை. மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது சுவாமி. இந்த மாதம் முழுவதும் பெரிய முன்னேற்றம், தன வரவு அதிகரிக்கக்கூடிய காலம், சொந்தங்கள் சேர்ந்து நம்ம வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய காலம், ஒரு எப்படி சொல்கிறதுனா சுற்றுலா செல்லக்கூடிய காலம் கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் சுற்றுலா போகக்கூடிய காலம் தான் சாமி. வெளியே நீண்ட தூர பயணம் என்று சொல்கிறோம் இல்லை, அந்த நீண்ட தூர பயணம் நம்மளுக்கு கண்டிப்பாக உண்டு என்று எடுத்துக்கலாம் சுவாமி. 2ஆம் அதிபதி 3லே சம்பந்தப்பட்டாலும் அந்த 3லே இருக்கக்கூடிய கிரகம் நம்மளுக்கு நேரடியாக 9ஆம் இடத்தை பார்க்கும். அந்த 9ஆம் அதிபதி நல்ல இடத்துல உச்சம் பெறும்பொழுது வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் அந்த ஒரு மாதமோ ஒரு 10 நாளோ 15 நாளோ நாம் வெளியூரில் இருந்து தான் வருவோம். கண்டிப்பாக இந்த ஒரு மாற்றம் இந்த ஏப்ரல் மாதம் இனிமையான காலம் என்று தான் எடுத்துக்கலாம். நல்ல உணர்வோடு நாம் எல்லா வேலையிலும் தொடர்ந்து செட்டுப்படக்கூடிய எதுவுமே இனிமேல் கட்டுப்பாட்டுக்கே வராதுங்க. நல்ல நிம்மதியான ஒரு தூக்கம், நிம்மதியான உறக்கம். அந்த உறக்கம் இல்லாமல் உழைச்சிட்ருக்கீங்களே, அந்த உறக்கம் இனிமேல் கிடைக்கும். கண்டிப்பாக இனிமேல் அந்த பிரச்சனை தடைகள்லாம் நம்மளுக்கு விலக போகுதுங்க. நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய காலம் இந்த தனுசு ராசிக்கு ஏப்ரல் மாதம் சிறப்பென்று தான் எடுத்து உரைப்பேன். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் எல்லா ராசியை விட தனுசு ராசிக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க தான் போகுது. பிஃபோர் ஆஃப்டர் த பிரேக்குன்னு சொல்கிறோம் இல்லை, நம்மளுக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் இது. கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம். வேறு எதனா ஒரு ப்ரொமோஷன் கண்டிப்பாக உண்டு. இடமாற்றம் கண்டிப்பாக கொடுப்பாங்க ஐயா. தொழிலில் ஏற்பட்டது, உடலில் ஏற்பட்ட பிரச்சனைகள், பிணிகள் தீர்க்கக்கூடிய காலம். பிள்ளைகளாகட்டும், அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், வீட்டில் செலவீனங்கள் எதனா வாங்காமல் இருந்தால், வீட்டு தேவைக்கு நம்ம எதனா வாங்காமல் இருந்தால் இந்த முறை கண்டிப்பாக செலவீனங்கள் செய்து வாங்க தான் போகிறோம். கண்டிப்பாக நடக்கும் சுவாமி. தனுசு ராசிக்காரர்கள் வீட்டில் கண்டிப்பாக செலவீனங்களும் அதிகரிக்கும், வரவும் அதிகரிக்கும். கண்டிப்பாக நான் செலவீனங்கள் கண்டிப்பாக உண்டு. என்னென்னா அது நன்மையாக தரக்கூடிய செலவுகள் தான், கெடுதலான விஷயங்கள் கிடையாது. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு செல்வங்கள் சேர்ந்தாலும் அதை கரெக்டாக பயன்படுத்தணும்னா அந்த தேவைக்கேற்ற மாதிரி பயன்படுத்தலாம். இந்த முறை நன்றாக உள்ளது என்று தான் சொல்லுவேன். இந்த மாதம் நம்மளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல சுகத்தையும், உடலில் ஏற்படக்கூடிய சுகங்கள் கண்டிப்பாக கிடைக்க போகுது. நல்ல உணவுகள் உட்கொண்டு போகிறோம். முக்கியமாக மனுஷனுக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் என்றது 3ம் கண்டிப்பாக கிடைக்கும் என்றால் அது இந்த மாதம் நன்றாக இருக்கும் என்று தான் சொல்லுவேன். நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம் சுவாமி. பிரச்சனையிலேருந்து நாம் வெளியே வர தான் போகிறோம். பிரச்சனையில் நம்மளுக்கு கிடையாது. முதல்ல ஒரே தெரிஞ்சுக்கணும், பிரச்சனை என்பது நம்மளுக்கு இனிமேல் கிடையாது. 23 தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு நிலைமை நீங்களே பார்க்கலாம். வீடு கட்டுறதுக்கு நம்மளுக்கு திடீர்னு அந்த வாய்ப்பெல்லாம் தேடி வந்து, இல்லைன்னா வீடாவது வாங்குவோம், அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டாவது போடுவோம். நம்ம அந்த மனை வாங்கலாம், ஒன்று வாங்கலாம், எதனா ஒன்று அக்ரிமெண்ட் போட்டு எங்க ஒரு 6 வருஷமோ 6 மாதமோ ஒரு வருஷத்துக்குள்ளே நாங்கள் வாங்கிறோங்கன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அவர் அட்வான்ஸ் கட்டுற மாதிரி ஒரு வாய்ப்புகள் தேடி வரும் நம்மளுக்கு. இந்த அமைப்பெல்லாம் நம்மளுக்கு இருக்க போகுது சுவாமி. நல்ல ஒரு முன்னேற்றம், மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகும், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.